அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாப்புல. அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசினாப்புல அப்படின்றதெல்லாம் நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகா தற்குறிகள்னு அவங்கள சொல்லக்கூடாதான், அவங்களெலாம் ஆச்சரியக்குறிகளாக, தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகளாக அந்த மாதிரி விஜய் அவர்கள் சொன்னார். இந்த ஆச்சரியக்குறிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க, இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, மீடியாவில் என்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஒவ்வொருத்தராக பார்ப்போம். முதல்ல நம்ம அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, விஜய் அவர்கள் வர்றதுக்கு முந்தின நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தகரம் இருக்குல்லங்க, இரும்பு தகரம், அதை வச்சு செவுறு கட்டி அந்த காலேஜ் வாசலில் காலேஜை சுற்றியும் செவுறு கட்டி எழுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? தொண்டர்களுக்கு பயந்து போய் இரும்பு தகரத்தால் செவுறு எழுப்பி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கங்க, என்ன சொல்கிறது, கொடுமை. இவனுங்க எந்த மாதிரிப்பட்ட விசித்திரமான ஜந்துக்களாக இருந்தால் இந்த மாதிரி இரும்பு தகரத்தை வச்சு மூடியிருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே இந்த மாதிரிலாம் பண்ணலை போல இருக்குது. இவனுங்களுக்கு பயந்து போய் இந்த மாதிரி இரும்பு தகரத்தையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. தடை அதை உடை புதுசரை திறம் படை. இந்த தகர வேலிகள்லாம் என்ன? இந்த தகர வேலிகளெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அதையும் தாண்டி உள்ளே ஏறி போனால் தானே தற்குறிகளுக்கான அந்த அழகே அதில் தானே இருக்குது. தற்குறிகளுடைய பெருமையே அதில் தானே இருக்குது. அதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? இவனுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொன்னால் மட்டும் ஒப்பாரி வச்சு அல்றது. இவங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாதீங்க, ஆச்சரியக்குறிகளுக்கு பயந்து தான் இரும்பு தகரம் வச்சாரு. எதுக்கு தகரம் வச்சிங்க? அப்போது ஆச்சரியக்குறிகள் தானே. அப்படியே பெருமையாக சொல்கிற மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் ஆச்சரியக்குறிகள், நெஞ்சில் குடியிருக்கும் அறிகுறிகள் தானே. எதுக்கு தகரெல்லாம் வச்சிங்க? இரும்பு தகரம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லி பல தடவை பல பேர் எச்சரிக்கை கொடுத்தாச்சு. மீண்டும் பாருங்கள், விஜயை பார்க்க போகிற இடத்துக்கு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அதுலேயும் குழந்தையை தூக்கிட்டு வந்த இடத்துல ஒரு சேனல் அதை கவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தாவேகாரனுங்க அந்த சேனலில் வீடியோ எடுக்கிறவங்க ரிப்போர்ட்டர்லாம் திட்டுறாங்க. குழந்தை எதுக்குங்க காட்டுறீங்க, குழந்தை எதுக்குங்க வீடியோவில் காட்டுறீங்க அப்படின்றானுங்க. குழந்தைய எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நம்ம தான் கேட்கணும். அவனுங்க என்னன்னா குழந்தைய காட்டாதீங்க அப்படின்றானுங்க. அந்த காணொலியை பாருங்க. குழந்தைங்களை காட்டாதீங்க, ஏண்டா இப்படி பண்றீங்க நீயோ? எவ்வளோ அறிவு பாருங்களேன். இவனுக்கு தான் ஆச்சரியக்குறிகள். இதனால தான் சொல்கிறோம், நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது இவனுங்களெல்லாம் பார்த்தா. அதனால தான் இவனுக்கு ஆச்சரியக்குறிகள். குழந்தைங்களெல்லாம் காட்டாதீங்க, ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்றான். நீ மனுஷனாக இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க தான் அவனை பார்த்து கேட்கணும், குழந்தைங்களாம் ஏன்டா தூக்கிட்டு வரீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும். ஆனால் காலத்தை பாருங்க, கலிகாலம் முத்தி போயிருச்சு. சார் எங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். விஜய் அண்ணா மேலே எந்த குறையும் கிடையாது. அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பொறுப்பு இல்லை சார். இப்போ நாங்கள் எங்கள் குழந்தைய சேஃபாக பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது பொது இடத்துல நடந்துச்சு. இது ஆடிட்டோரியத்தில் தான் இதை வைக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய கம்மின்றது தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போதைக்கு குழந்தை எங்ககிட்ட சேஃபாக இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்களேன், எவ்வளோ நெக்லிஜென்ஸ் இருக்குது அப்படின்றதுலையே. இந்த நெக்லிஜென்ஸ் தான் கரூரில் 41 பேரை கொன்னுச்சு. அது மட்டும் இல்லாமல் பச்சை குழந்தைங்க, அத்தனை குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் இந்த நெக்லிஜென்ஸ் தான். நம்ம மீண்டும் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவனுங்க இப்படிப்பட்ட ஒரு மாதிரி விசித்திரமான ஜந்துக்கள்னு நமக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்பவே தெரியுது. எதுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் பாருங்கள், பொறுப்பே இல்லாமல் தூக்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றாங்க. என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் உண்மையாகவே மனித பிறவைகள் தானா? என் பொண்ணுகிட்ட கேளுங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. திரிஷா யாரை பார்க்க வந்திருக்க? விஜய் மாமா பார்த்தோன்னே என்ன சொல்ல? சரி, விஜய் மாமா பார்த்தோன்னே என்ன சொல்ல? அங்க பாருங்க, ஹார்டின் சிம்பல் காட்டுவாளாம். அவளை நான் எப்படி வீட்டில் விட்டு வர முடியும்? பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சார். இந்த காணொலியை நீங்கள் திரும்ப போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, விஜய் மாமாவை நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கலாம் இல்லையா பாப்பா, டிவியிலேருந்து பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட, விஜய் மாமாவை பார்த்தா என்ன சொல்லுவ, அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவ, அந்த கேள்வியிலே தான் குறியாக இருக்காங்க.
ரிப்போர்ட்டர் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விக்கு வந்து அந்த குழந்தை ஏதாவது பதில் சொல்கிறதோ அது அவங்களுக்கு தேவையில்லை. இவங்க சொல்கிறதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்லணும். விஜய் மாமாவை பார்க்கணும், பார்த்து தான் ஆகணும். பார்த்தா என்ன சொல்லுவேன், இதுலேயே தான் அவங்க குறியாக இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நெக்லிஜென்ஸ் இவங்க கிட்டலாம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாப்பா வந்து விஜய் மாமாவை பார்த்து ஹார்ட் வைக்குது, இப்படிப்பட்ட குழந்தையை எப்படி விட்டுட்டு வர முடியும் வீட்டில் அப்படின்றாங்க. சூப்பர், ஆச்சரியக்குறிகள் தான் உண்மையாகவே. வாயடைச்சி போய் பார்க்குறவங்க என்னங்க சொல்கிறது தெரியல. இவங்களுக்குலாம் நம்ம ஏதாவது சொன்னால் புரியும்னு நினைக்கிறீங்க? புரியாது. கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, முதியவர்கள் வராதிங்கன்னு பல தடவை பல பேர் சொல்லியாச்சு, அவங்க கட்சியே சொல்லியாச்சு. ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா கவர்மெண்ட் மேலே தூக்கி பழிய போடுறது. கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? எல்லாராலையும் சொல்ல தான் முடியும். நீங்கள் கேட்கலன்னா யார் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இன்னும் எத்தனை பேர் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுக்குலாம் அனுமதி மறுப்பான். பரவாயில்ல, அப்படியெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனால் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதோடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை கரூரில் 20 லட்சம் கிடச்சிது அந்த மக்களுக்கெலாம், நம்மளும் கூட்டிகிட்டு போவோம், 20 லட்சம் நமக்கு கிடச்சிரும், நம்ம ஆளுக்கு 2 குழந்தைங்க கூட்டிகிட்டு போவோம், ஒரு 3 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்களா? அதான் அந்த தாவேகாரங்க தானே பேசிக்கிறாங்க, குழந்தை போனால் கூட இன்னொரு தடவை பெற்றுக்கலாம், ஆனால் தளபதி வந்து ஒருத்தர் தானே அப்படின்ட்டுலாம் அவங்க தானே பேசிக்கிறாங்க. நம்ம ஒரு தளபதிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை போனால் போட்டும், குழந்தை என்ன பெற்றுக்கலாம் தானே, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க தானே. இவங்களெல்லாம் பார்த்து இந்த கேள்வியெல்லாம் நமக்கு கேட்க தோணும் தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அப்படியே சொரணை இருக்கிறவங்க, சூடு சொரணை, அப்படியே வந்து கோபம், சுயமரியாதை இதெல்லாம் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியல. இவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் தான் முக்கியம். இது எல்லாத்தையும் விடவும் இவங்களுக்கு சுயமரியாதை அதெல்லாம் இருந்துச்சுன்னா விஜய்க்கு கீழே தான். அதெல்லாம் விஜய் அண்ணனுக்கு கீழே, எங்களுக்கு அது தேவையில்லை. இவங்களுடைய சுயமரியாதைலாம் எங்கே இருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல, ஏன் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்லாம் கேட்குறோம்ல, எங்ககிட்ட தான் இருக்கும். இவங்க விஜய் அண்ணா கிட்டே இருக்காது. எங்ககிட்ட தான் இவங்க சுயமரியாதையெல்லாம் அப்படியே பிச்சு பிடிங்கி அப்படியே ஆறாக ஓடி வரும். எப்படி நீ கேட்கலாம், எங்களை பார்த்து எப்படி நீ கேட்கலாம், எப்படி எங்கள் குழந்தையை கூப்பிட்டு வரது எங்கள் விருப்பம், எங்கள் உரிமை அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க விஜய் அண்ணன் வரப்போ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விஜய் அண்ணனை நம்பி வரோம், அவங்க எது நடந்தாலும் நாங்களும் பொறுப்பில்லை, எங்கள் விஜய் அண்ணனும் பொறுப்பில்லை, அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தான். இந்த மாதிரிலாம் பழியை தூக்கி போட்டுட்டு ஈஸியாக நழுவி போயிடுவாங்க 20 லட்ச ரூபாயும் வாங்கிட்டு. நல்லா இருக்குல்ல. அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு காரில் போகிறப்போ காரை துரத்திக்கிட்டே போயிருக்கானுங்க பல தற்குறிகள். எத்தனை தடவை சொன்னாலும் இதெல்லாம் மாறாதுங்க. சில விஷயங்கள் இவனுங்க கிட்ட மாறாது. குழந்தைய தூக்கிட்டு வர்றது, இப்படி வண்டியிலேயே துரத்திக்கிட்டு போகிறது. இந்த புகைப்படத்தை பாருங்கள், விஜயோடைய கார் பக்கத்துலேயே ஒருத்தன் தலையில் ஹெல்மெட்டும் இல்லாமல் 2 பசங்க போகிறானுங்க. அப்படியே லெஃப்ட்டில் ஜூம் பண்ணி பார்த்தா ஒருத்தன் டெலிவரி பாய் போல இருக்குது, டெலிவரி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவன் அங்கே முன்னாடி பேரிகேட் இருக்குது, அதை பார்க்காம அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறான். விஜயை பார்த்துக்கிட்டு கொண்டு போய் விட்டு விழுந்தானா என்னன்னு தெரியல. இவனுக்குலாம் செத்தாலும் விஜய் தான் முக்கியம். என்ன நிலமையில இருக்கானுங்க பாருங்கள். அவர் போகிறது ஒரு சொகுசு காரில் சொகுசாக உட்காந்து போயிட்டுருக்காரு ஏசியையும் போட்டு. இவனுங்க ஹெல்மெட்டும் இல்லாமல் பாவப்பட்ட வீட்டில் உள்ள பசங்க பேரிகேட்டு முன்னாடி இருக்கணும் கூட தெரியாமல் அதுக்கு நேராக போயிட்டு விஜயே பார்த்துட்டேன்னு இழிச்சிட்டு போகிறான். ஏண்டா அவ்வளோ முக்கியமாடா? உயிர் போச்சுன்னா திரும்பி வருமாடா? அவர்லாம் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா என்னென்னு நின்று கூட பார்க்க மாட்டார். 41 பேருக்கு கரூரில் செத்து விழுந்தாங்க. அம்போன்னு விட்டுக்கிட்டு ஓடி வந்த ஓடுகாலி நபர் தான் அந்த நபர். நீங்கள் எல்லாம் வந்து அவரை நம்பிக்கிட்டேன்னு இழிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு போகிறீங்க. ரொம்ப கஷ்டம்டான அவங்களையெல்லாம். இங்கே பாருங்கள், காருக்குள்ளேருந்து வெளியே ஒரு அணில் குஞ்சு எட்டி பிடிச்சி ஒரு கட்சி கொடியையும் பிடிச்சிட்டு நிற்கிது. என்ன இது, எவ்வளோ ஆபத்தான பயணம் பாருங்கள். பார்த்தாவே பதபதைக்குது. முன்ன பின்ன ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகிறது? அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம் பாருங்க. எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் கவர்மெண்ட் காரணம் எல்லாத்துக்கும். முதல்ல இவனுங்க இந்த கட்சியே வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சிங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறதே வந்து பேர் ஆபத்து, மக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி. இங்கே பாருங்கள் எப்படி போகிறானுங்க பாருங்கள். 3 பேர் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில். இந்த 3 பேர் இந்த செந்தில் காமெடி ஒன்று உண்டு தெரியுமா? எங்கள் பைக் இது, நாங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறோம், 4s போவோம், 5s போவோம், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவனுங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. பைத்தியக்காரனுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்லூரி படிக்கிறாங்க போல இருக்குது. அவங்களும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. சூப்பரில். விஜய் வந்து அதுக்கப்புறம் நெல்லுங்க கொஞ்சம் தள்ளி போங்க, வேண்டாம் வராதிங்கன்னு சொல்கிறாப்புல. அதையும் அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறம் தான் நின்றுருக்காங்க போல இருக்குது. அங்கே பாருங்கள், ரோட்டில் மாடெல்லாம் வேறு ஓடுது. மாடலில் மற்ற எவை அது சைமன் செபாஸ்டியன். என் பேர் நந்தினி. நான் வந்து கிண்டிலேருந்து தான் வரேன். சாரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தோம். ஆனால் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி, எனக்கு சொல்லவே முடியல. நான் லாஸ்ட் டைம் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், அவருக்காக தான் நான் வந்து ஓடிடி கார்டே வாங்கினேன்ட்டு. ஷியோராக 2026ல் எங்கள் அண்ணன் தளபதி தான் சிஎம். அது யாராலையும் மாற்ற முடியாது. அது ஊருக்கு போகணும். ஆனால் அது நிறைய
ஆமா, நான் ஊருக்கு போகணும். ஃபேமிலி எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஃபில் பண்ணி ஓட்டு போட்டுருவேன். அண்ணா தான் சிஎம், அது யாராலையும் மாத்த முடியாது. இந்த எஸ்ஏஆர் விஷயத்துக்கு என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டால், அது ஃபேமிலி வாங்கி வச்சுருப்பாங்க, அதை பார்த்துக்குறோம். ஆனால் எப்படி ஓட்டு போட்டுருவாங்க, அது இருக்கோ இல்லையோ, எனக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, நான் ஓட்டு போட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. இந்த எஸ்ஏஆர்லாம் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போட்டுடலாங்க, ஓட்டு போட்டுடலாங்க அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஓட்டு போடுறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஈஸியாக பேச மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் நான் ஊரில் வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா அது ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க பாருங்கள். பைக்ல வர்றத பார்த்தோம், நாங்க பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி அது வர்றது வந்து அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் இல்லையா? ஆமா, அப்ப கூட அண்ணா சொன்னாங்க, முன்னாடி வந்து மாடுலாம் போகுது, நீங்க பார்த்து சேஃபா போங்கன்னு அவரு சொன்னாரு. அது தப்பு தான், பட் இருந்தாலும் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக நான் கண்ட்ரோலா தான் வந்தோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபா தான் இருக்கிறோம். தப்பு தான் இருந்தாலும் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் அண்ணனை பார்க்கணும், எங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா விஜய் என்னென்னா ஒரு முறை தானே பார்க்க முடியும் உலகத்தில், வாழ்க்கையிலேயே. அதனால நாங்கள் வந்து இப்படி வண்டியில் போகிறப்போ, இப்படி காரில் அவர் போகிறார் இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு போகிறப்போ இங்கே தான் அவரை பார்க்கவே முடியும் இந்த உலகத்திலேயே. வேறு எங்கேயும் என்றைக்குமே பார்க்க முடியாது பாருங்கள். ஏன்னா அந்த நபரே அந்த மாதிரிப்பட்ட நபர்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதான் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் உயிருக்கு என்னானாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பார்த்து தான் ஆகும். தப்பு தான் இருந்தாலும் பண்ணுவோம். இந்த மாதிரி வர்றப்ப சாலையில நார்மலா மக்கள் எல்லாம் போவாங்க, மாடு எல்லாம் குறுக்க வரும், விபத்து ஏற்பட்டதுன்னா அவருக்கு தான் ஒரு கெட்ட பேர் வரும். அதுவும் உங்களுடைய லைஃப் இருக்குல்ல, ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? சூப்பர். ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட லைஃபுக்கு ஏதாவது ஆகும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் அந்த பெண்மணி எப்படி திரும்பி பார்க்குறாங்க, அதை எப்படி பார்க்குறோம்? உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போது உங்கள் லைஃப்பை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாவே, இதை வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் அப்படி திரும்பிய இன்னொரு நபரை தான் பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமாக இவங்க பார்க்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. நீங்களே உங்கள் லைஃப் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறப்போ உங்கள் விஜய் அண்ணன் எப்படி இருப்பார்? அவரும் இந்த மாதிரிப்பட்ட தற்குறித்தனமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களையெல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைச்சி உங்களையெல்லாம் யூஸ் பண்ணி அவருடைய சுயலாபத்தை வந்து அடைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பார். அவருடைய சுயநலத்தை தான் பார்ப்பார். நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். மாறவே மாட்டீங்கல்ல, திருந்தவே மாட்டீங்கல்ல. கெட்ட பேர் வர வைக்கணுன்றது எங்களோட எண்ணம் இல்லை, எங்களோட ஆர்வம். அதனால வந்து போய் பண்ணோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அதனால் வந்து இந்த ஒரு முறை வந்து பார்த்துட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த ஆர்வத்தில் வந்து ஃபாலோ பண்ணி போனோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் நான் பார்க்கணுன்றது எங்களோட வந்து ரொம்ப நாள் கனவு. லைஃப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோன்றவரை வந்து நேரில் பார்க்குறது வந்து எல்லாரோட கனவு தானே. அதனால் வந்து ஒரு ஆர்வத்தில் கண்டிப்பாக போகணும். ஏன் அது ஒரு கனவாக இருக்கணும்? கனவுன்றது என்ன? ஒரு நடிகனை தேட்டரில் பார்த்தோம், அவரை நேரில் பார்க்குறது ஒரு கனவா? கனவுன்றதுக்கு எவ்வளவோ டெஃபினேஷன் இருக்குது. நான் ஒரு கெரியர் ஆசைப்பட்டேன், அதை அச்சீவ் பண்ணுறது என்னுடைய கனவு. என்னுடைய சூழ்நிலைகள்லாம் வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் வளர்ந்தேன், அதனால் அதெல்லாம் மாற்றுறது என்னுடைய கனவு. இப்படின்லாம் வந்து பலவிதமான கனவுகள் இருக்குது, உருப்படியான கனவுகள். இதெல்லாம் ஒரு கனவா? படிக்கிற பிள்ளைங்க தானே, இது ஒரு கனவா? விஜயை பார்க்குறது ரொம்ப நாள் கனவா? இதெல்லாம் எதுக்கு ஒரு கனவுன்ற லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க? எங்கேயாவது பார்த்தா இவர் இப்படி தான் இருக்காரா, ஓகே அப்படின்ட்டு நார்மலாக கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுக்கிட்டு இதை ஒரு கனவு, இதை ஒரு லட்சியம், இது ஒரு பெரிய கோல், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுற விஷயம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விஜயை பார்த்துட்டதுனால எங்கள் வீட்டு குழந்தையவே நாங்கள் வந்து நஷ்டஈடாக கொடுத்துட்டோம், எங்கள் குடும்பத்தில் யாருமே விஜயை பார்க்கல. இப்படிலாம் எதுக்கு ரொம்ப பெரிய இது மாதிரி, அது ஒரு பெரிய டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வாழ்கிறீங்க? அதுதான் டார்கெட்டா? விஜயை பார்க்குறது, விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியமா? யாரா நீங்கள்லாம்? வாழ்க்கையை போய் பாருங்கடா, படிங்கடா, படித்து முன்னேறுங்கடா, ஏதாவது செய்யுங்கடா உருப்படியா. தற்குறிகளா? அவருக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றது எங்களோட எண்ணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க விபத்து நடக்கணுன்றது எங்களோட எண்ணம் இல்லை. அவர் சொன்னோடனே நிறுத்திட்டோம். அவர் கால்நடெல்லாம் இருக்குது, நின்று போங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் நிறுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் எங்கள் வழி பார்த்து வந்துட்டோம். இல்லை, அவருக்கு உள்ள வந்து கியூஆர் கோட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியிலேருந்து அவருக்காக வெயிட் பண்ணி அவரை பார்க்கணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணி போனோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தோம், அவ்வளோ தூரத்தில் இங்கே அதனால தான் ஃபாலோ பண்ணி போனோமே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. இவங்களையெல்லாம் நம்ம கண்டிக்கிறப்போ கூடவே சேர்ந்து அந்த மாடு ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு பாருங்கள் அவரை, அந்த மாடையும் கண்டிக்கணும். தற்குறி மாடு. ஆனால் அந்த மாடாவது இவங்களெல்லாம் பார்த்து ஏதோ வித்தியாசமான ஏலியன் கூட்டம் வருதுன்னு பயந்து பதறி தான் ஓடுது. ஒன்றும் விஜய் ஒன்றும் ஃபாலோ பண்ணல, நம்ம சும்மா சர்க்காஸ்டிக்காக சொன்னாங்க விஜயை ஃபாலோ பண்ணுது. ஆனால் அந்த அஞ்சறிவு ஜீவனுக்கு இருக்கிற பதட்டம், பதபதைப்பு, அதனால பயந்து அது வந்து ஓடி ஒதுங்க தான் பார்க்குது. அது ஒன்றும் விஜயை ஃபாலோ பண்ணணும், விஜய் கூடவே போகணும் அப்படின்ட்டு அது நினச்சிருக்காது. அதுவே வந்து ஓரமாக ஒதுங்கி போகிறதுக்கு தான் அது பார்க்குது. ஆனால் இவனுங்கள்லாம் பாருங்கள், அப்போ இவனுங்க எத்தனை அறிவு ஜீவன்கள்?
இவனுங்களுக்குலாம் ஒரு அறிவு கூட இருக்கான்னு தெரியல. நம்ம இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி போகிறதுனால நிறைய ரிஸ்க் இருக்குது. தலையில் ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு போகிறோமே, ஏதாவது ஆச்சு நம்ம உயிர் போயிடும் செத்து போயிடுவோன்றது கூட தெரியாமல் தெரிஞ்சும் பண்ணுறானுங்க. தெரியாமல் பண்ணுறானுங்கனாலும் அது வேறு. தெரியாமல் யாரும் பண்ண போகிறதில்ல, தெரிஞ்சே தான் பண்ணுறானுங்க. தெரிஞ்சே இவனுங்க போகிறானுங்கன்னா இவனுங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கா? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க இல்லையா? இவனுங்களுக்குலாம் பயந்து தான் அங்கே இரும்பு தகரம்லாம் வச்சிருக்கிறது. பின்ன எதுக்கு? உலகத்திலேயே இந்த மாதிரி பயந்து போய் வாழக்கூடிய ஒரு கட்சி தலைவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னுடைய சொந்த ரசிகர்கள், தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க, தொண்டர்களை பார்த்தே பயந்து போய் சீட் எழுப்பி கட்டி QR கோடெல்லாம் வச்சு இவ்வளோ பேர் தான் வரணும், இதுக்கு மேலே வரக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தவங்களை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் இந்த கூட்டத்தோடைய அறிவு, இந்த கூட்டத்தோடைய முதிர்ச்சி அவ்வளோதான். இந்த காணொலியை பாருங்கள். இது வந்து விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ எடுத்த காணொலி. அப்போது திருச்சிக்கு வந்து இந்த வாகனத்தில் போனப்போ மற்ற ஊர்களுக்கெல்லாம் போனார் இல்லையா? அந்த டைம்லலாம் எவ்வளோ கூட்டம், பல மணி நேரம் டிலே ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போ ஏன் அந்த டிலே இல்லை? இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு டிலே இல்லாமல் ஃப்ரீயாக தானே போகிறாரு. ஏதோ கொஞ்சம் ஆச்சரிய குறிகள் மட்டும் அங்கே இங்கேன்னு கூட வந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஹெல்மெட்டும் போடாமல் எதுவும் இல்லாமல். அதை தாண்டி ஃப்ரீயாக தானே போகிறாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லையா? அப்படியே வந்து மக்கள் வெள்ளத்தில் வந்து மிதந்து வந்தார் அப்படின்லாம் எதுவும் இல்லை இல்லையா? இந்த மாதிரியும் போக முடியும் தானே? அப்போது இதை ஏன் முன்னாடியே பண்ணல? இதை ஏன் கரூருக்கு போகிறப்போ, நாமக்கலுக்கு போகிறப்போ, மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகிறப்போ ஏன் இதை பண்ணலை? அப்போ வேணும்னு தான் கூட்டத்தை கூட்டி இவங்களுடைய இந்த கட்சி குரூப், அந்த குரூப், இந்த குரூப்ல எல்லாம் வாங்க வாங்க திரண்டு வாங்க, நம்ம தளபதி இங்கே வராரு, வந்துருங்க, பக்கத்து ஊரில் இருந்து வாங்க, அந்த ஊரில் இருந்து வாங்க, இங்கேருந்து வாங்கன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி மக்களை எல்லாம் சாகடிச்சிருக்காங்க. இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு விஜய் போய் ரீச் ஆகிட்டார். ரீச் ஆகி பேசிட்டு கரெக்டாக வந்துட்டார் இல்லையா? கொஞ்சம் டிலே இருந்துச்சு, முன்ன பின்ன இருந்துச்சு, அவ்வளோதான். இது ப்ராப்ளம் இல்லை, இது சகிச்சுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டைமை சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புறாரு. அதுவும் வேற ஒரு ஊருக்கு போகிற ஒரு விஷயத்தில் 8:45 நாமக்கல்ல இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு 8:45 வீட்டில் இருந்து கிளம்புறாருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய நெக்லிஜென்ஸ், வேணும்னே பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்க வேணும்னு பண்ணி அத்தனை மக்களை சாகடிச்சுக்கிட்டு இன்னும் வரைக்கும் ஒரு மன்னிப்பு, ஒரு ரெக்ரெட் கூட கிடையாது. எல்லா பழியும் தூக்கி அடுத்தவங்க மேலே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம். எல்லாருக்குமே நிரந்தரமாக வீடு இருக்கணுமா, எல்லாரும் வீட்லேயுமே ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணுமா, காரும் தான் லட்சியம். சரி, எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் தான் இலவசம்லாம் வந்து நாங்கள் இருக்கவே கூடாது, இலவசங்களுக்கு எதிரானவங்க நாங்கன்னு சொல்கிறீங்க. டேய் என்ன இப்போது உங்களுடைய ஸ்டாண்டெல்லாம் மாற்றுறீங்க? எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவீங்களா? எல்லாருக்குமே வீடு நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாங்களே, இது சரியில்லையே. இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவருடைய வாக்குறுதியாக தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்குமே வீடு, எல்லாருக்குமே ஒரு பைக்கு. ஏன் இப்படி மாற்றி பேசுகிறீங்க? எல்லா இலவசங்களையும் விட்டு எறிங்க, கட்டணமில்லா பேருந்து வேண்டாம், அது ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு இந்த 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்றது. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு 1000 ரூபாயை தியாகம் பண்ணுங்க, எங்களுடைய வெற்றி தலைவர் ஜெயிக்கணும், அதுக்காக தியாகம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் என்னன்னா நாங்கள் வந்து பைக்கு கொடுப்போம், வீடு கொடுப்போம் அப்படின்றாரு. முதல்ல இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளா? எல்லாருக்கும் வீடு கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் பைக்கு கொடுக்க முடியுமா? யாரு தானே தெரியல. இவரெல்லாம் என்ன தானோ அரசியல்லாம் என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஆட்சியை பிடிச்சோன்னா, ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்கிறதே வந்து முதல்ல கோமாளித்தனம். ரசிகர் இந்த பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து வீடு கொடுப்போம், பைக்கு கொடுப்போம். என்ன எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் வடை. அப்படியே வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வடை சுடுவாங்க இல்லையா, 1000 கோடி 500 கோடி 600 கோடின்னு, அந்த மாதிரி அரசியலே வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வடையெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்டா 5 பேரை எரிச்சோம், ஆறுமுகத்தை பகச்சோம், நீ நொந்து சாவணும்டா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம், ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. சொன்ன மாதிரியே பட டயலாகுகள் தான், பட டயலாகுகளை கொண்டு வந்து இப்போ ரியல் லைஃப்ல பேசிக்கிட்டு இருக்காரு அரசியல்ல. மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். என் கணேஷ எண்ணி என் காதல எண்ணி இதுல சுத்த தமிழ் வேற. ஏன்டா இந்த விஜய தொட்டோம். ஒரே கதறலுங்க. எங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. எங்களையா தற்கொலைன்னு சொல்றீங்க? பாருங்க, இந்த தற்கொலைகள் தான் உங்களை வந்து அப்படி செய்ய போறோம் பாருங்க, உங்களை அப்படியே வந்து அப்படி பண்ண போறோம் பாருங்கன்னு. அப்படியே குழந்தை மாதிரி இருக்குங்க இவங்க பேசுறதெல்லாம். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். திமுக காரங்கன்னா 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறது, அதிமுக காரங்களை அடிமைன்னு சொல்லுவான், பாஜக காரங்களை சங்கின்னு சொல்லுவான்,
இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்கள ஜாம்பிகள்னு சொல்லுவான். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் வந்து அரசியல் சகிப்புத்தன்மை, சகிச்சுக்கிட்டு தான் எல்லாரும் அரசியல் பண்ணுறது. இவனுங்களை தற்குறிகள்னு சொல்லி இப்போ பிராண்ட் பண்ணிட்டதை இப்போ விஜய் வந்து அதை அங்கீகரிச்சிட்டார். எங்களை தற்குறிகள்னு சொல்கிறீங்களா? எந்த கட்சி தலைவர்களாவது இந்த மாதிரி ஒரு 1000-2000 பேரை கூட்டிக்கிட்டு வச்சு அங்கே வச்சு எங்களை இந்த பேரை சொல்லியா கூப்பிடுறீங்க? நாங்கள் ஒன்றும் அப்படி கிடையாது, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து அப்படி, நாங்கள் அறிகுறி, நாங்கள் அந்த குறி இந்த குறி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு யாராவது பேசுவாங்களா? குறி வச்சா தவறாது, தவறுன்னு சொன்னால் நான் குறியே வைக்க மாட்டேன், நாங்கள்லாம் ஆச்சரியக்குறி அப்படின்லாம் எந்த கட்சி தலைவர்களாவது பேசுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ ஃபண்ணுங்க இந்த கட்சி, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியோட செம்ம என்டர்டெயின்மெண்ட் இவங்க எல்லாம். நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு கீழே போயிட்டாங்க. சோம்பிகளே, இவங்களை முந்த பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் அரசியலில் சீனியர், முந்திருங்க, இவனுங்களை விடக்கூடாது. சரியா? 2 பேரும் போட்டி போடுங்க. தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டியே, அப்படி இருக்கணும். சரியா? இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.